அனைவருக்கும் காலை வணக்கம். நம்மளா சளி ப்ராப்ளம் வந்துருச்சு. இந்த காற்று ஆடி காற்றுக்கு அதுக்கும் சளி வந்துருச்சு. நான் இவங்க எந்திக்கிறதுக்கு முன்னாடியே சாணியெல்லாம் கரைச்சி கோலத்தை போட்டாச்சு. மணி வந்து 6 ஆகுது. யாரும் அதுக்குள்ளே எழுந்திருக்குதுண்ணா. நான் 6 மணிக்கு எழுந்திரிச்சேனே. பால் வேணுங்கிறவா காற்றெல்லாம் நைட்டு 6:45 தான் வர. மணி வந்து 6 தான், 6:45 தான் போவாரு. இப்படிதான் கிடக்கு வீடு. தலைவாணி காலுக்கு ஒரு தலைவாணி. இந்த கிச்சன் என்ன நிலைமையில இருக்கு பாரு. நான் தலையில இல்லாமல் படுக்கிறதே கிடையாது. பாய் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தைலத்தை எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் படுப்பேன். உள்ள நல்லா கதகதப்பாக இருக்குது. வெளியில் போகவே பயமாக இருக்குது. குளிருது. காலையில் துணி விட்டதுனாலே தும்மல், அந்த காற்றே ஒரு மாதிரி இருக்கு. முட்டக்குது, மூக்கெல்லாம் அடைக்குது. இன்னும் எப்பா காற்று போக போக தான் இதாகும். இப்போ இந்த வயலெல்லாம் தண்ணி கிடக்கிற நேரம் வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. புகையத்தை வெட்டி விட்டுட்டீங்களா நேற்று? இப்போ காலையிலே கதை பேசாமல் டக்குன்னு பாலை வாங்கிட்டு வா. பாலை வாங்கிட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரம். கண்ணில் பூசு. பால் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்துட்டு இப்போ வெளியே குடிக்கிறேன். இது காலையில் டெய்லி குடிக்கிறது. எனக்கு சளி பிடிச்சிருச்சு. எனக்கு பால்காரன் இன்னைக்கு நான் போனேன், கரெக்டாக இருக்காரு. எனக்கு போகும்போது தான் சித்தி வீட்டில் ஆறேன். இன்னைக்கு பால் திக்கா இருக்கான். அங்கமா பாவம் எப்படி சொல்றீங்க? பார்த்தாலே தெரியுக்கா தனியா இருக்கிறது திக்கா இருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கு தனியா இருக்கும், ஒவ்வொரு நாளைக்கு திக்கா இருக்கு. திக்கா இருக்காம ஏன்னா அவங்க நம்ம இந்த பால் எல்லாம் இங்க மக்கள்கிட்ட இருந்து வாங்குறதுதான். வாங்குறப்ப அவங்க அந்த டிகிரி போட்டு வாங்குறாங்க.
தண்ணி இருக்கான்னு. ஆனா இவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கினோம்னா தண்ணியா இருக்கு. அது எப்படி எங்கன்னு தண்ணி கலக்குறாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. தண்ணியா இருக்கு. உங்க ஊர் பால்காரர்கிட்டையும் பால் இப்படிதான் இருக்குமான்னு சொல்லுங்க. எங்க ஊர் பால்கார்கிட்ட பால் தண்ணியா இருக்கு. தண்ணியா தான் இருக்குது. தயிர்ல போட்டோம்னா பால் சுட்டு கூட தண்ணி ஊத்தாம காய்ச்சி ஊத்துனோம்னா வெறும் தண்ணியா இருக்கு. கொஞ்சம் நேற்று கொஞ்சம் உர ஊற்றி வச்சிருக்கேன். அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலையா? இப்போ வயலில் பால் இது நேற்று கொஞ்சம் உர ஊற்றி வச்சிருந்தேன். இந்த இருங்க, தண்ணி சுத்தராக ஊற்றாம தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் தண்ணி தெரியுதா, நல்லா வந்துருக்குதான். அப்புறம் இது என்ன, இதெல்லாம் நேற்று வச்ச பழைய ரசம். இது வந்து சாப்பாடு நேற்று மீதம் உள்ள, நேற்று மதியம் வச்சதுல மீதம் உள்ளது. இது வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் காலையிலே அரைக்குவோம்னு. அரிசி, உளுந்து, இங்கே இருக்குது வெந்தயம், இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நமக்கு வேலையே இந்த உளுந்து அலசணும். அடுத்து வெந்நீரை குடிச்சிட்டு பாலை ஊற்றி அடுப்பில் போட்டுட்டு போய் உளுந்து அலசணும். டீயை போடு. டீ தர மாட்டேன். உழுவுறது என்னன்னு தெரியல. நான் உளுந்து அள்ளி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்துடுவோன்னு பார்த்தேன். சரி சரி சரி. அந்த டீ போட்டுக்குவோம். இட்லிக்கு அரிசி ஊற வச்சிருந்தேன். அரிசி உளுந்தெல்லாம் அது வந்து உளுந்த அரைச்சிட்டேன். ஏன்னா காலையிலே அரைச்சி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அதனால தான் நைட்டே ஊற வச்சுட்டேன். சரி, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ? நான் ஏதாவது வேலை பார்ப்பேன். என்ன வேலை பார்க்குறீங்க? மோட்ரு இல்லை, அந்த ஃபுட்பால் இருக்குல்ல, அது தண்ணி நிற்க மாட்டேங்குது. மோட்ரு ஆஃப் பண்ணோம்னா டக்குன்னு இறங்கிடுது. அது மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். கரண்ட்டு வேறு போச்சா? கரண்ட் போயிடுச்சா? அலசி வச்சோம்னா வந்தோன்னா போட்டுக்கிறேன். டீ போடவா? நான் கடைக்கு போய்ட்டு அந்த இது ஒன்று டேப் ஒன்று வாங்கணும், வாங்கிட்டேன். சரி, போய்ட்டு வாங்க. நான் அலசிட்டு கரண்ட் வந்துச்சுன்னா அள்ளி போடுறேன், இல்லைன்னா வந்து போட்டுக்கலாம். போட்டா ஏய், இவன் எதுக்கு வந்தான்? ஏய், போன எங்கே வந்தா? மீன் வாங்கயா? ஓவா, காசு கொடு. மீன் வாங்க காசு கொடு. காசு கொடு. என்ன மீன் இருக்கு? இந்த மீன் நல்லா தான் இருக்குது. வாங்க, இதை வாங்காமல. இல்ல இல்ல, இதை வாங்க, இதை வாங்க. இந்த மீன் இந்த சகப்பு மீன். மீன் புட்டு செய்யறது இது நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும். அவ ஆயா அழுப்பு போடுவா. அதுக்குதான் கலங்கா மீன். இது நல்லாதான் இருக்கும். ரெண்டுக்கு அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் தம்பி. இது கொஞ்சமா குழம்பு வச்சிடுறேன். போடுங்க. மீன் எடுத்துக்கிறேன். இது என்ன மீன்? இது அதில் கொஞ்சம் போடுங்க. அது என்ன மீன்? நிறைய போடுங்க. போதும் 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 போதும், கிளம்பு கிளம்பு, போதும். 3 பேருக்கு நம்ம வந்து 100 ரூபாய்க்கு மீன் வாங்கியாச்சு. சண்டே ஸ்பெஷல் மதிய சமையலுக்கு வாங்கியாச்சு. சுத்தம் பண்ணுறதெல்லாம் உனக்கு தானே பார்க்கணும். சொல்லுங்க ஏன் வாங்கலன்னு. பாப்பா வேண்டாங்க. சிக்கன் சமைச்சா என்ன மீன் இருந்தது? எத்தனை கிலோ தம்பி இது? 1.5 கிலோ. ஆர்டர் வந்திருக்கா? எடை போட்டு வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு மீன் வரல, அதனால எடை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம்.
என்ன சொல்லி வச்சா உங்களுக்கு வாங்கிட்டு வந்துருவீங்க. ஆமா. ஃபோன் நம்பர் கொடுப்பா. ஃபோன் நம்பர் இருக்கு. எவ்வளவு இருக்கு? மீனை விடுங்க. இதான் வரேன். கவர் முடிஞ்சிட்டு. என்ன கொஞ்சமா கொடுத்துக்கிறியா மீன்? அதுக்குதான் அவங்க அப்பாட்ட வாங்குறது. என் புளியில பையன் கொடுத்துட்டு எடுத்துங்களா? உங்களை எடுத்து வேண்டாம். அப்பா இல்லையா? அப்போ குழம்பு யாரும் பார்த்துருக்காங்க. எல்லாரும் முடிச்சிருப்பாங்க. அதை அள்ளி தட்டிட்டு ஓடிட்டே இருக்கு. யாங்க நீங்க தான் வாங்கல? உளுந்து ஓடிட்டு இருக்கு. வெந்தயம் உளுந்தா? அதான் அப்படி பஞ்சு மாதிரி மேலே கிளம்புதா? வெந்தயம் உளுந்துருங்க. இந்த பக்கம் மீன் வந்துகிட்டு இருக்கு. இந்த மீன் வந்து 100 ரூபாய். பரவாயில்ல பரவாயில்ல. 100 ரூபாய்க்கு மீன் வாங்கியாச்சும் டீயை குடிப்போம். இந்த சோளத்துக்கு எப்போ? பாயசம் செய்வோம்னு சொன்னா. ஓ மை காட், பாயாசம். பாயசம் இந்த கிரைண்டர் கண்டுபிடிச்சது யாரு சொல்லு? கிரைண்டர் கண்டுபிடிச்சது யாரு? தெரியலையா? யாருன்னு தெரியல. எனக்கும் தெரியலையா? தெரியாத கேள்வியை மட்டும் தெரியாத கேள்வியாக தான் கேட்க முடியும். தெரிஞ்ச கேள்வியாக கேட்க முடியும். உளுந்து கொஞ்சம் நிறைய தான் போட்டோம். உளுந்து வடை சுட்டுக்கலாம் விடு. கொஞ்சம் வடை சுடவா? ஏன் நீ அதுக்கு தான் பிளான் பண்ணி போட்டிருக்க? இல்ல இல்ல உண்மையில அப்படி நான் நினைக்கல. வடை நிறைய வந்துட்டு. அரிசி கொஞ்சம் தான் ஊற வச்சிருக்கேன். 3 கிளாஸ் தான் அரிசி வச்சிருக்கேன். ஆனால் புந்தியமா நிறைய வருது. 3 கிளாஸ்னா கரெக்டாக தான் இருக்கும். பார்த்துக்கலாம். 4 கிளாஸ் போட்டுக்கணும். 3 கிளாஸ் போட்டாங்க. எங்க ஹஸ்பண்ட் கடைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இந்த டேப் எதுக்கு போயிருந்தீங்க? ஒயர் ஓட்டாதான். இது எவ்வளவு தூரமா சுத்தம் பண்றப்ப ட்ரெஸ் உள்ள கிடக்கும், அது உள்ள கிடக்கும், அங்க கிடக்கும். இப்போ தேடுறப்ப கிடைக்கல. தேடுறப்ப அவ்வளவு கிடக்கும். போய் காசு கொடுத்து வாங்கிடுறீங்க. எடுத்து வைக்கணும். அப்பப்போ இதெல்லாம் தேவைப்படுற விஷயம் தானே. இதெல்லாம் இது எவ்வளவு உள்ள? எவ்வளோ? 10 ரூபா 15 ரூபாய் தான். 10 ரூபா 15 ரூபாய் இருந்தாலும் கிடக்குது. சரி வாங்க டீ. தூக்கம் இல்லையா? காலையில் தூங்குது. தூக்கம் இல்லையா? சொல்லு. நீனாயும் 1 மணி நேரம் ஆகிட்டு வேலை சுத்தம் பண்ணுறோம். நம்ம ரொம்ப நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் இருக்குங்களா? மாவரைச்சி அள்ளிட்டேன். ஒரு தடவை அள்ளிட்டு வந்துடுவோம்னு தான். அதுக்குள்ளே வேறு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு மாவை அள்ளி அரைச்சி அள்ளி வச்சுட்டு தான் மீனாகி வந்திருக்கேன். அவனுக்கு ஒரு மீன் எடுத்து கொடு. உனக்கு ஒரு மீன் வேணுமாடி? சொல்லு. இது வந்து 2 வகையான மீன் இருக்கு. இதுல சேப்பு மீன் ஒரே மீன் தான். இது குட்டி மீனா அது பெரிய மீன்? இது வந்து சேப்பு மீனாமா அது கலங்கா மீனாமா? ரெண்டும் ஒரு மீன். ரெண்டும் சேப்பா தானே இருக்கு. இந்த மீன் அதுக்கு இது லேட்டாகும் தாம. இது வேணாம். சின்னதா இருக்குல்ல. இது கொஞ்சம் பெருசா இருந்தா ஒன்றும் தெரியாது. சின்னதா இருக்கா லேட்டாகும். மாடெல்லாம் இந்த கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குல்ல. மாடெல்லாம் பாருங்களா காலையிலேயே கடுத்துருச்சு. சொல்லி தினமா இருக்கு போல. மழை வரும் 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 வரும். நம்மள 2 நாளாக கிடைக்கிறதா இருக்கிறோம். இது அரிசி மாவு. 2மே இட்லி மாவு தான். எல்லாம் ஒன்றா அரைச்சி கரைச்சிட்டேன். கரைச்சிட்டு இது நைட்டுக்கு ஊற்றுறதுக்கு வந்து கொஞ்சமாக வெளியில் எடுத்து வச்சுட்டு பாக்கி தான் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வேண்டியதான்.
அப்புறம் வந்து மீன் அலசி சுத்தம் பண்ணி குழம்பு தாளிச்சு ஊற்றிட்டேன் காலையிலேயே. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிறோம், அதனால் சீக்கிரமாக குழம்பெல்லாம் வச்சுட்டு போயிடலான்ட்டு குழம்பு வச்சாச்சு. கை கழுவிட்டு வர்றாரு. இந்த மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். இது வந்து நைட்டுக்குள்ளது, இங்கே இருக்கட்டும். பழைய சாதம் இருக்குது அவங்களுக்கு, காலையிலக்கு இதுதான். தயிர் இருக்குது, வச்சு அவங்க சாப்பிட வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் மாவு இருக்குது, நான் 2 தோசை ஊற்றி சாப்பிட்டுப்பேன். இதுதான் எங்களோட காலை டிஃபன் முடிஞ்சிருச்சு. குழம்பு இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் வீடெல்லாம் ஏற்கனவே கூட்டிகிட்டு இப்போ சமைச்சு எடுத்த அந்த இடத்த கூட்டி விட்டுட்டு நாங்கள் வெளியில் போகிறோம். நம்ம குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான்.